சாவித்ரி சந்திரபாபு கள்ளக்காதலுக்கு வடிவமைத்து கொடுத்த ஜெமினி கணேசன். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஜெமினி கணேசனும் சந்திரபாபு நெருங்கிய நண்பர்கள். ஜெமினி கணேசன் சந்திரபாபு வீட்டில் அடிக்கடி சென்று மது அருந்துவார். மது அருந்திவிட்டால் நேர காலம் போவது தெரியாது. இருவரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது சாவித்ரி ஃபோன் செய்து சந்திரபாபுவிடம், அவர் அங்கே இருக்கிறாரா? அவர் உங்களுடன் மது அருந்து தொடங்கிவிட்டால் நேரம் போவது தெரியாது, தயவுசெய்து வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதன் பிறகு சந்திரபாபு ஜெமினி கணேசனை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். அந்த அளவுக்கு இருவரும் மது பிரியர்கள், மனம் விட்டு பேசும் நண்பர்கள். இவர்கள் நட்பு கூடா நட்பாக போய் முடியும் என்பது அப்பொழுது ஜெமினிக்கு தெரியவில்லை. இரவு நேரங்களில் ஜெமினி கணேசனும் சந்திரபாபு பைக்கில் சென்னையை சுற்றி ரவுண்ட் அடித்து ஜாலியாக சுற்றி வருவார்கள். நேரம் காலம் போவது தெரியாமல் இருவரும் ஜாலியாக இருப்பார்கள். அப்பொழுது ஜெமினி கணேசனும் சந்திரபாபு சாவித்ரியும் 3 பேரும் சென்னையில் உள்ள ஒரு திரையரங்கத்திற்கு இரவு 10 மணி காட்சிக்கு படம் பார்ப்பதற்கு போவதாக திட்டமிட்டிருந்தார்கள். அந்த நாள் பார்த்து ஜெமினியின் முதல் மனைவிக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது. உடனே ஜெமினி கணேசன், என்னால் வர முடியவில்லை, நீ இன்று சந்திரபாபுவுடன் 10 மணி காட்சிக்கு போய்விட்டு வந்து அந்த படத்தின் கதையை எனக்கு சொல், நன்றாக இருந்தால் தமிழில் அந்த படத்தை எடுக்கலாம், அது ஆங்கில படம் என்று சொல்லி போக சொன்னார். சாவித்ரி, நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் எப்படி போவது, வேண்டாம், கேன்சல் செய்து விடுங்கள் என்று எவ்வளவு தூரம் சொன்னார். சந்திரபாபு போன் செய்து கொண்டு அழைத்து கொண்டே இருந்தார். ஜெமினி கணேசன், சந்திரபாபு நல்ல மனிதர்தான், அவரை நம்பி நீ போகலாம், போகாவிட்டால் தப்பாக எடுத்துக்கொள்வார், என் பேச்சை கேள் என்று சொன்னார். ஜெமினியின் வற்புறுத்தல் தாங்காமல் சாவித்ரி பட்டு சேலை கட்டி கொண்டு புதுமண பெண் போல அலங்கரித்தவாறு காரில் புறப்பட்டார். ஜெமினி கணேசன் தான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தார். சந்திரபாபு வீட்டுக்கு வந்தவுடன் சாவித்ரி இறங்கினார். வீட்டுக்குள் இருந்து வந்த சந்திரபாபு சாவித்ரியை பார்த்ததும் அவருடைய அழகில் அப்படியே சொக்கி போய்விட்டார். உடனே ஜெமினி கணேசன், இதோ பார் பாபு, படம் முடிந்து தியேட்டரிலிருந்து கிளம்பும்போது நீ எனக்கு ஃபோன் செய்துவிடு, நான் வந்து பிக்கப் செய்து கொள்கிறேன் என்றார் ஜெமினி கணேசன். சந்திரபாபு ஓகே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஓகே சொன்னார். அதன் பிறகு ஜெமினி கணேசன் புறப்பட்டு சென்று விட்டார். சாவித்ரியும் சந்திரபாபுவும் சினிமாவுக்கு போகும்போது சந்திரபாபுக்கு ஒரு ஐடியா மனதில் தென்பட்டது. சினிமாவுக்கு ஏன் போய் நேரத்தை வீணாக்க வேண்டும், சென்னையில் உள்ள பிரபல ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று கேட்டார். அதற்கு சாவித்ரி, நான் ரெடி, ஐஸ்கிரீம் என்றால் எனக்கு உயிர் என்று சொன்னார். உடனே இருவரும் பிரபல ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. இரவு 12 மணி ஆகிவிட்டது. இருவரும் திரும்பி வீட்டுக்கு வந்தார்கள். அவருடைய சகோதரர் கதவை திறந்து விட்டார். அவரிடம், நாங்கள் திரைப்படத்திற்கு போகவில்லை, எங்களுக்குள் ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நான் உன்னை கூப்பிடுகிறேன், ஜெமினி வருவார், அப்போது சாவித்ரி பிக்கப் செய்ய வேண்டும், நீயும் போய் ரூமுக்குள் ஓய்வெடு என்று சொல்லிவிட்டார். சந்திரபாபு சகோதரரோ அதேபோல் ரூமுக்குள் செல்ல சாவித்ரியும் சந்திரபாபுவும் ரூமுக்குள் சென்றார்கள். இருவரும் மது கோப்பையை கையில் ஏந்தினார்கள். மது அருந்திக் கொண்டே இருந்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் என்பது உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறோம். 1 மணி ஆனது. உடனே ஜெமினி கணேசனுக்கு சந்திரபாபு ஃபோன் செய்து சாவித்ரியை அழைத்து செல் என்று அழைத்தார். ஜெமினி கணேசன் வந்தார். தள்ளாடியபடி வாசலுக்கு வந்த சாவித்ரி ஜெமினி கணேசன் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். நடந்தது இதுதான். அதன் பிறகு இருவரும் காதலித்தார்கள், கட்டுண்டார்கள், மது அருந்தினார்கள். திரைப்படம் சாவித்ரி நடித்த பொழுது படப்பிடிப்பிலேயே சாவித்ரியை காரில் அழைத்து வந்தார் சந்திரபாபு. மாடி வீட்டு ஏழை படம் தொடங்கும் பொழுது ஃபைனான்சர்கள் கைவிரிக்க எம்ஜிஆருக்கு அட்வான்ஸ் கொடுப்பார். 25,000 ரூபாய் சாவித்ரி கொடுத்தார். அப்படியே தொடங்கிய படம் சில பிரச்சனைகளால் நின்று போனது. அதற்கு காரணம், கதை சொல்ல போன எம்ஜிஆரிடம் சந்திரபாபு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எம்ஜிஆர் கேட்டார், சந்திரபாபு, நீங்கள் என்னை பற்றி பத்திரிகைகளில் தவறாக பேட்டி கொடுத்தீர்கள், உண்மைதானே என்றார். சந்திரபாபு, ஆமாம், அது ஏதோ அவசரத்தால் தெரியாமல் செய்துவிட்டேன், அதற்காக மன்னித்து விடுங்கள் மிஸ்டர் எம்ஜிஆர் என்று சொன்னார். எம்ஜிஆர், பரவாயில்லை, அதனால் என்ன, கதை நன்றாக இருக்கிறது, நாம் ஒன்றாக இணைந்து படம் எடுக்கலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். பூஜைக்கு எம்ஜிஆர் வருவதாக இருந்தது. காலை முதல் காத்திருந்தார்கள். 7 மணி பூஜைக்கு 11 மணிக்கு வந்தார் எம்ஜிஆர். கொஞ்சம் வேறொரு வேலை இருந்தது, அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார் எம்ஜிஆர். பரவாயில்லை என்று பூஜை நடந்தது. அதன் பிறகு எம்ஜிஆர் மனதில் வைத்துக்கொண்டு தன்னை பற்றி தவறாக பேசிய சந்திரபாபுவுக்கு பாடம் புகட்ட வேண்டி படப்பிடிப்பை தள்ளி போட்டு கொண்டு இருந்தார். எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணிக்கும் சந்திரபாபுக்கும் வாய் சண்டை அதிகமானது. உன் தம்பி காட்சி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று கேட்டார் சந்திரபாபு. நாங்களெல்லாம் இழிச்சவாயா என்று ஆபாச வார்த்தைகளால் பேசினார். இது எம்ஜிஆர் காதுக்கு சென்றது. அதோடு அந்த படம் முடிவுக்கு வந்தது. சந்திரபாபு மாடி விட்டு ஏழையானார். அவருடைய வாழ்க்கை நரகத்தில் தள்ளப்பட்டது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதற்கு சந்திரபாபு உதாரணம். நல்ல மனைவியாக இருந்தாலும் நண்பன் என்ற நச்சு பாம்பை வீட்டுக்குள் விட்டால் சாவித்ரி ஜெமினி குடும்பம் பிரிந்ததற்கு உதாரணமாக இருந்தது. எல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டும் என்பது எங்களின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வேர்ல்ட் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.